பொதுவாகவே இறைவனின் எந்த நாமாவளியாக இருந்தாலும் அல்லது நாம சங்கீர்த்தனங்களாக இருந்தாலும் பெரும்பாலானவை அனைத்துமே ஓம் என்னும் பிரணவ பொருளை கொண்டுதான் துவங்குகின்றன. அருணகிரிநாதரும் அதே முறையை பின்பற்றி தன்னுடைய மந்திர நூலான அனுபூதியின் ஆரம்பத்தில் பிரணவத்தை நேரடியாக கூறாமல் நுட்பமாக கூறியுள்ளார். இந்த பாடலில் முதல் சொல்லான ஆடும் என்ற சொல்லில் ஓம் என்கின்ற ஓங்கார மந்திரத்தின் அச்சரங்களான அகரம், உகரம், மகரம் என்ற 3 எழுத்துக்களும் அடங்கியுள்ளன. ஓம் என்னும் பிரணவத்துடன் தொடங்குவதே இந்நூலின் சூட்சமம். வேலும் மயிலும் துணை என்கிற மகத்தான தமிழ்மறை மந்திரம் இங்கு ஆடும் பரிவேல் அணிசேவல் என்ற செய்யுளின் முதல் வரியில் மறைந்திருக்கிறது. அது வேலும் மயிலும் என்னுடைய ஒரே பாதுகாப்பு, உறுதுணை என்று பொருள்படும். அதுபோல் கந்தப்பெருமானின் கொடியில் கழுத்தானது நீண்டு கூவிக்கொண்டிருக்கும் சேவலை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். இது எதை குறிக்கிறது? விடியற்காலையில் சேவல் கூவி சூரியன் வருகையை உலகத்திற்கு அறிவிக்கும். அதுபோலவே கந்தப்பெருமான் மீது நாம் கொண்ட பக்தியானது நமக்குள் இருக்கும் ஞான சூரியன் உதயமாவதை சுட்டிக்காட்டும். பாடும் பணியே பணியாய் அருள்வாய் என்ற 2வது வரியில் அருணகிரிநாதர் இறைவனின் புகழையும் இறை நாமாவையும் எப்பொழுதும் பாடிக்கொண்டே இருப்பதையே தனது ஒரே பணியாக அருளிட வேண்டும் என்று கூறியுள்ளார். இப்பாடலின் கடைசி 2 வரியில் ஓர் புராண கதையை நமக்கு அருணகிரிநாதர் கூறுகிறார். கஜமுகன் என்பவன் யானை தலை கொண்ட ஓர் அசுரன். அவன் எந்த அஸ்திரங்களாலும் சஸ்திரங்களாலும் தன்னை அழிக்க முடியாத திவ்ய வரம் ஒன்றை சிவபெருமானிடம் இருந்து பெற்றிருந்தான். அதனால் தேவலோகம் சென்று தேவர்களை இம்சிப்பதையே வேலையாய் கொண்டிருந்தான். தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிட சிவபெருமானின் ஆணையை ஏற்று ஒளிமயமான குணங்களின் பிம்பமாக திகழும் விநாயகப் பெருமான் சென்று கஜமுகாசூரனிடம் போரிட்டு அவனுடைய அசுர குணங்கள் அனைத்தையும் நீக்கி தன்னுடைய தொண்டனாக மாற்றி தன் திருவடி நிழலில் மூஞ்சூராக வைத்துள்ளார். ஆகையால் நாமும் இந்த பாடலை பாடி கந்தனருளால் பிரபஞ்ச மாயையும் நம்முடைய அசுர குணங்களையும் மாற்றி ஞானத்தை பெற்று ஒளிமயமான வாழ்வினை பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம்.